ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 37:23 வசனம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. தேவன் நம்மை நடத்துவார் என்று சொன்னால் நாம் எவ்விதமாய் நடக்கிறோம் என்பதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. காரணம், நாம் போக வேண்டியதான வழியை தேவன் முன் குறித்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், நம்முடைய வழிகளிலே நாம் நடப்போம் என்று சொன்னால் அது மிகவும் இடரலாயிருக்கும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய வழிகள் கர்த்தராலே உறுதிப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்ம சொந்தமா முடிவெடுத்து ஒரு காரியத்தை செய்ய கூடாது என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் சுயமாய் யோசித்து இதுதான் ஒரு நல்ல முடிவென்று இருக்க முடியாது என்று உன் சுய புத்தின் மேல் சாயாதே என்று கர்த்தருடைய வார்த்தை திட்டமாய் சொல்லுகிறதாயிருக்கிறது. How you choose your ways of living, how you make your choice in spiritual life. உங்க வாழ்வின் தீர்மானங்களை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள்? ஆவிக்குரிய வாழ்வின் உன்னதமான காரியங்களை நீங்கள் எப்படி நிதானிக்கிறீர்கள் என்பது அவசியமாயிருக்கிறது. நீங்கள் மீண்டும் மீண்டும் இப்படி செய்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி தோற்று போனீர்களோ, அல்லது மறுபடியும் இந்த முறை நான் இப்படி செய்து பார்க்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சுயமாய் யோசித்து உங்களுடைய முடிவை இது தேவனுடைய முடிவு என்று சொல்லுகிறவர்களாய் நீங்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறது. God has to confirm your ways. You have to walk in that path. தேவன் உடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டியதாய் இருக்கிறது. The choice, making a choice is sometimes is very difficult. நமக்கு இதுதான் சரியா இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாமலே நாம் தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறோம். நாம் சுயமாய் முடிவுகளை எடுக்காமல் அந்த முடிவை என்னால முடியாதப்பா, நான் பலவீனமானவன், எனக்கு அவ்வளோ ஞானம் இல்லை, எனக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை, எனக்கு முடிவு தெரியாது, ஆனா முடிவை அறிந்திருக்கிற நீங்கள் எனக்கு இதுதான் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி let me have your choice, நான் உங்க வழியை தெரிந்தெடுக்கிற பாக்கியத்தை கிருபைகளை எனக்கு தாங்க என்று தேவனுடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். It may be your personal life, your spiritual life, family life. Let God be your decision maker. தேவன் உங்களுடைய காரியங்களையும் காலங்களையும் எதிர்கால நிகழ்வுகளையும் அவர் ஒருவரே தீர்மானிக்கட்டும். இந்த மாமிச மனுஷன் அல்ல, இந்த செத்து போன இந்த மனது அல்ல, தேவன் அவைகளிலே தேவனை சார்ந்து நின்று கொண்டு நாம் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஜீவனுள்ள தேவனை சார்ந்து வாழ்கிற பொழுது இந்த ஆத்மாவும் தொடர்ந்து ஜீவன் அடைந்து கொண்டே இருக்கும், பலன் அடைந்து கொண்டே இருக்கும். அப்பதான் வெளிச்சத்துல தொடர்ந்து நடக்க முடியும். You cannot switch over on both spiritual and carnal. நீங்க மாமிசத்துக்குரியவர்களாய் ஆவிக்குரியவர்களாய் மாறி மாறி நீங்க குந்தி குந்தி நடக்க கூடாது என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதா இருக்கிறது. அப்ப தாவீது சொல்றாரு, அவருடைய வழிகளின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். God doesn't want you to fall down. நீங்க கீழே விழுகிறதை தேவன் விரும்பவில்லை. யாராவது நம்ம விரும்புவோமா? நம்முடைய பிள்ளைகள் கீழே விழுந்து போக வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பரலோக தகப்பன் அவைகளை பார்க்கலாம் உன்னதரும் உயர்ந்தவரும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறாரே. தன்னுடைய பிள்ளைகள் பலன் அடைந்து பலன் கொண்டவர்களாய், திடன் கொண்டவர்களாய், சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறவர்களாய், வெளிச்சத்திலே வாழ்கிறவர்களாய், சத்தியத்தை அறிக்கை செய்கிறவர்களாய், சத்தியத்தை நடக்கிறவர்கள் என்று சொல்லுகிற பெருமையை விட தேவனுக்கு ஒன்றுமில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்லுகிறது, don't make your choice, let God be your first choice. எல்லாத்திலையும் அவரிடத்துல விடுங்க. எனக்கு பலன் வேண்டும், எனக்கு கிருபை வேண்டும், எனக்கு ஞானம் வேண்டும், தீர்மானங்கள் எடுக்கிறதுல, வழி காட்டுகிறதுல, யோசிக்கிறதுல
ஏசப்பா நீங்க என்ன வழி நடத்தும் என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. He will make his best choice for you. உங்களுக்கு மிகவும் சிறந்ததான ஒரு ஆலோசனை வழிகாட்டுதலை அந்த மகிமையின் தேவனாகிய கர்த்தர் இயேசப்பா உங்களுக்கு கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வழி நடத்துவார். சங்கீதத்திலே கடைசியே ஒரு வார்த்தை உண்டு, 17:5, என் நடைகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை மீது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். நம்ம விழுந்து போக கூடாது என்று சொன்னால், you want to be stronger every day, getting stronger every day, becoming better every day. தாவீது சொல்றான், என்னுடைய நடைகள் ஸ்திரப்படுத்தும், நான் வலுவாதபடிக்கு என் நடைகளை என்னுடைய வழிகளிலே ஸ்திரப்படுத்துங்கப்பா. இன்னைக்கு நாமளும் கேட்கலாமா, ஏசப்பா நான் மறுபடியும் இதுதான் நல்ல வழி, இதுதான் பெட்டர் என்று சொல்லி ட்ரை பண்ணலாம் என்று சொல்லி மறுபடியும் நான் சறுக்கி கொண்டே இருக்கிறேனே. I want to be better, strong, spiritual person, godly person with a divine choosing. ஞானமாய் தெய்வீகமான தேவனுடையவைகளை தீர்மானிக்கிறதுல நான் சிறந்தவனாய் வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, ஞானமே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வாயின் என்று புத்தியும் அறிவும் வரும், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஏசப்பா நாங்கள் நடக்கிற எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே, நாங்கள் சுயமாய் மாமிசமாய் மற்றவர்களுடைய பிரஷரின் படி காரியங்களை தீர்மானங்களை செய்யாதபடி பரலோகத்தின் ராஜாவாகி உம்முடைய சித்தத்தின்படியே காரியங்களை செய்யவும் தீர்மானிக்கவும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உலக அழுத்தங்கள், சக மனுஷருடைய அழுத்தங்களை தாண்டி பரலோகத்தின் தேவனுடைய அன்பை பற்றி கொண்டு சித்தத்தை விசுவாசித்து அவைகளின்படியே எங்களுடைய மனதை உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து வாழ நீர் உதவி செய்யும். உடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கர்த்தராயிருந்து நீ வெளிநடுத்துற விடிவெளி நட்சத்திரமாய் இருப்பீராக. உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை வலுவாதபடி காக்க போகிறீர், அதற்காய் நன்றி. கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.